ஹாய் காய்ஸ், இன்றைக்கு வந்து நாங்கள் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் என்று பார்க்க போகிறோம். இந்த ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் என்று சொல்லி கேட்டிங்கன்னா, எதிர்காலத்தில் ஒரு டைமை பற்றி சொல்கிறோம், அந்த டைமுக்கு முன்னுக்கு ஒரு செயல் நடந்திருக்கும். இப்போ இதை வந்து நான் 2 விதத்தில் வந்து நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன். இப்போ நீங்கள் காய்ச்சி கொண்டு இருக்கிறீங்க, அப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் உங்கள்கிட்ட வேர்ப் கேட்பேன், வேர்ப் லிஸ்ட் நான் வந்து செக் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் கேட்குறதுக்கு முன்னால் நாங்கள் பாடமாக்கி இருப்போம், சரியா? அப்போ நான் கேட்குறதுக்கு முன்பதாக நீங்கள் பாடமாக்கி இருப்பீங்கள் தானே, அதை சொல்லியக்கில் வந்து நாங்கள் ஃபியூச்சர் பெர்ஃபெக்டில் சொல்லுவோம். அப்போ எப்படி வி வில் ஹேவ் பை ஹார்டட் விளங்குதா, இல்லாட்டி வி வில் ஹேவ் மெமரைஸ்டு, சரியா? இன்னொன்று சொல்லுவோம், நீங்கள் வாரதுக்கு முன்னுக்கே நாங்கள் சமைத்திருப்போம். பிஃபோர் யூ வில் கம் வி வில் ஹேவ் குக்டு. இது ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு டைம் இருக்குது தானே, நான் 12 மணிக்குள்ளே படிச்சிருப்பேன் அல்லது இந்த வேலையை முடிச்சிருப்பேன்டா ஐ வில் ஹேவ் ஃபினிஷ்டு பிஃபோர் 12 o'clock. இந்த இடத்துல பிஃபோருக்கு பதிலாக பை பாவிங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமை வந்து நாங்கள் குறிக்கல, பிஃபோருக்கு பதிலாக பையும் பாவிக்கலாம். அப்போ ஐ வில் ஹேவ் ஃபினிஷ்டு மை ஒர்க் பை 12 o'clock ரெண்டு வரும், சரியா? ரைட். இதே மாதிரி வேறு வேறு சென்டென்ஸை வந்து நீங்கள் இதே ஃபார்முலாவில் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே காய்ஸ், தேங்க்யூ.